அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். ஞான மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் அசைவ உணவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நீண்ட நேரம் ஆகும். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ அசைவ உணவுகள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அசைவ உணவுகள் எல்லாருக்கும் ஏற்ற உணவு கிடையாது. இந்த சைவ உணவுகள் எல்லாருக்கும் ஏற்ற உணவானா எல்லாருக்கும் ஏற்ற உணவு. குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவு. எல்லா நேரங்களிலும் சாப்பிடக்கூடிய ஒன்று. எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் சாப்பிடக்கூடிய ஒன்று சைவம். அது மட்டுமல்லாமல் எளிதில் செரிக்கக்கூடிய உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது சைவ உணவு. கிட்டத்தட்ட அசைவ உணவு செரிமானம் ஆகிறதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கும். ஆனால் சைவ உணவு செரிமானம் ஆவதற்கு உங்களுக்கு 3 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இந்த கீரை மட்டும் செரிமானப்படுத்துவதற்கு 3 to 4, 4.5, 5 அது வரைக்கும் எடுத்துக்கும். அதனால தான் இரவில் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அது ஒரு உயிர் கொலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு. அப்போ உயிரை கொலை பண்ணுறது மட்டும்தான் கொலையா அப்படின்னா, வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உயிரை கொலை பண்ணுவது மட்டும் கொலை அல்ல, மனிதனுடைய மனதை கொலை பண்ணுவதும் கொலைதான். அவன் மனம் நோகுமறி பேசுகிறது, கடும் சொல்கிறது, இது கூட ஒரு வகையான மனக்கொலை தான் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. அப்போ இந்த அசைவ உணவு சாப்பிடுவதனால உங்களுக்கு நிறைய கொழுப்பு சத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேவையற்ற கொழுப்பு சத்துக்கள் சேருவதற்கு. ஆனால் தேவையான கொழுப்பு சத்துக்கள் சைவத்தில் இருக்குது. நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ உயிர் கொலை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இந்த உலகத்தில் தாவர உணவுகள் சைவ உணவுகள் கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. சைவ உணவுகள் நிறைய கிடைக்குது. அப்படி நிறைய கிடைக்கும்போது நம்ம ஏன் அசைவ உணவை தேடி போகணும்? மிருகங்கள் தான் அதுக்கு தான் கீரிப்பல் இருக்குது. அதுதான் அசைவத்தை தின்னக்கூடிய ஒரு தன்மை